ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி 5ஆம் நாள். திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் 5ஆம் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம். திருவெம்பாவை பாடல் 5. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படினி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக் குழவி பரிசேலோர் எம்பாவாய். ஒன்னித் திலநகையாய் என்று சென்ற பாடலில் வீழ்நாள் படாது வாழ்நாள் முழுவதும் சிவபெருமானை மறவாத சிந்தையராய் வாழ்ந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனை கண்ணாரக் கண்டு வாயாரப் பாடி மெய்யூற நெகிழ்ந்து நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்திய மாணிக்கவாசகப் பெருமான் இப்பாடலில் நாராயணனும் நான்முகனும் காண முடியாத அண்ணாமலையானை அன்பால் நினைத்து எளிமையில் இணைந்து உள்ளம் உருகி நிற்பவர்களுக்கு இறைவன் தானே வந்து அருள் செய்து ஆட்கொள்வான் என்று கூறுகிறார். ஒன்னித் திலநகையாய், அதாவது பெண்களின் கூந்தலுக்கு அழகு அதன் நீளம், கருமை நிறம் மற்றும் மணம். இப்படி நறுமணமும் கருமையும் கொண்டு வாசனை திரவியங்கள் பூசப்பட்டு அக்கன்னியர்களின் கூந்தல் திகழ்கிறது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் விழிப்பு மட்டும் வரவில்லை. இறைவனின் அருமை பெருமை அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. ஒரு முறை தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஸ்ரீமன் நாராயணருக்கும் பிரம்மதேவருக்கும் ஏற்பட்டது. அப்போது இறைவன் சிவபெருமான் சோதிப்பிழம்பாய் காட்சி தர அதன் அடியை காண நாராயணரும் முடியை காண பிரம்மதேவரும் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அது முடியவில்லை. அதைத்தான் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் என்கிறார் மணிவாசகர். இத்தகைய அரியவனும் பெரியவனுமான எம்பெருமானை நாம் அனைவரும் அறியும் பாக்கியம் பெற்றவர்கள் என்று தேன் போலவும் சுரக்கின்ற பாலை போலவும் இனிக்க இனிக்க பேசும் வஞ்சகியே, உன் வாயிற்கதவை திற என்று நீராட வந்த கன்னிப் பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை அழைத்தனர். மனதை ஒருமுகப்படுத்தாமல் போனால், சித்தத்தை சிவன்பாலே வைக்காமல் போனால் அவன் எளிதில் வசப்பட மாட்டான். விண்ணுலக தேவர்களும் மண்ணுலக மாந்தர்களும் அவனை அடைய தவம் கிடக்கிறார்கள். சிந்தையை சிதறவிட்டால் அவனை நெருங்க முடியாது. நாங்களெல்லாம் உணர்ச்சி பெருக்கில் சிவசிவ என்று அவனது நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீயோ இன்னமும் துயில் நீங்காமல் இருக்கிறாய். முதலில் எழுந்து வந்து கதவை திற என்று வெளியில் இருக்கும் பெண்கள் அழைக்கின்றனர். ஆணவ மலத்தில் கட்டுண்ட மனம் இறைவனை பற்றி சிறிதளவு நினைக்கும் போதே தான் முழுதும் உணர்ந்து விட்டதாக நம்மை ஏமாற்றும். இந்த மாயையில் சிக்கிக் கொள்ளாமல் முழுமையான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்காக நம்மை மேலும் மேலும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இப்பாடல் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் மணிவாசகப் பெருமான். அடுத்து திருப்பாவை பாடல் 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும்
அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இப்பாடலின் விளக்கம் யாதெனில், வியப்புக்குரிய செயல்களைச் செய்பவனும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தின் அகல்விளக்கு போன்றவனும் தேவகித் தாயாரின் மணிவயிற்றுக்கு பெருமை சேர்த்தவனும் இவனது திருவிளையாடல்களை பொறுக்க முடியாத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் தாமோதரனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழை பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.